ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஸ்பின்னர் செய்ய போகிறோம். பேப்பர்லேயே சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ் மாதிரி மடிச்சுட்டு அடுத்து சென்டர் பார்த்து 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஸ்கொயராக வர மாதிரி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே ஓப்பனாக இருக்கிற பகுதியிலேருந்து கீழேருந்து அப்படி மடக்கி கொடுத்துக்கோங்க. 4 பக்கமும் மடக்கி கொடுத்துக்கோங்க. பின்னாடியும் அதே மாதிரி மடக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேற்பகுதியை மடித்து விட்டுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி திருப்பி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து அந்த மேலே இருக்கிற லேயரை ஒசத்திட்டு இந்த மடித்த பகுதிகளை உள்ளாடி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பின்பக்கமும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு மேல் பக்கமாக எடுத்து விட்டுக்கோங்க. 2 சைடும் அதே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் மேலே எடுத்து விட்டுக்கோங்க. முன்னாடியும் பின்னாடியும் இப்படி எடுத்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், நடுவில் இந்த மாதிரியும். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் இருக்கிற அந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கி ஒரு சரிவாக விட்டுட்டு அதே மாதிரி இடையில இருக்கிற அந்த லேயரையும் மடக்கி சரிவாக விடுங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அந்த நடுவில் அந்த முக்கு மாதிரி வரக்கூடிய பகுதியும் சென்டரில் இந்த மாதிரி 4 பக்கமும் 4 சைடாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சுக்கிட்டு உள்ளே பார்த்து சைடு விட்டு இப்படி மடித்து விடணும். ஒன்று மடித்து உள்ளே விடும்போது அதுக்கு மேலோடு இன்னொன்று வரும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். நீங்கள் மடிக்கும் போதே உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இதை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸ்பின்னர். இனி இதுக்கு நமக்கு ஒரு சுற்றி விடுறதுக்கு ஒரு கம்பு வேணும். அதுக்காக நான் சும்மா சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து அதை லைட்டாக சுருட்டிக்கிறேன். சுருட்டி அதில் லைட்டாக லாஸ்ட்டில் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ நான் ஒட்டினதுக்கு பிறகு அந்த ஒரே அது இப்படி விட்டால் வராது. அந்த ஒரு லேயரை இலக்கிட்டு லைட்டாக கேப் உள்ளே இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா அழகாக சுற்றிக்கும். நிரப்பான பகுதியில் சுற்றி விட்டு பாருங்கள், அது அழகாக சுற்றிக்கும். எனக்கு அந்த அடியில் இருக்கிற கிளாத்லேயே சுற்றல் அதிகமாட்டு அந்த நிரப்பான பகுதியில் சுற்றி விட்டு பாருங்கள், சுற்றும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.